இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது, எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபைல் எடுத்து வந்து போட்டிங்க அப்படின்னா அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் வரும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா இந்த சிம்பிள் காட்டும். ஸோ இந்த சிம்பிள் இல்லாமல் இப்போ நான் இதே வந்து ராஸ்ட்ரைஸை மாற்றணும் அப்படின்னா ஃபோட்டோ வச்சு கிளிக் பண்ணோன்னா டூ ராஸ்ட்ரைஸ் இல்லைன்னா ஸோ இது வந்து நார்மல் லேயர், இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் என்ன வித்தியாசம், எதுக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் அதை வந்து ரீசைஸ் பண்ணாலோ இல்லைன்னா எஃபெக்ட் அப்ளை பண்ணாலோ அது வந்து ஃபோட்டோவை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். உதாரணமாக இப்போ நான் சின்ன சைஸாக ஆக்குனேன் அப்படின்னா இதெல்லாம் பிக்சலேட் ஆகிடும். இப்போ நான் சின்ன சைஸாக மாற்றி ஓகே கொடுத்துட்டேன், மறுபடியும் பெரிய சைஸாக மாற்றுறேன். இப்போ சைஸை சின்னது பண்ணி பெருசு பண்ணதில் ஃபுல்லாகவே வந்து இமேஜே டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சின்ன பிக்சலாக மாற்றிட்டு மறுபடியும் பெருசாகணுன்னு ஃபோட்டோஷாப்பே வந்து அப்ஸ்கேல் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு அப்ஸ்கேல் சரியாக பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் எவ்வளோ சின்னது பண்ணி பெருசு பண்ணி என்னென்னலாம் மாற்றினாலும் இது வந்து எப்போவுமே டீட்டெயில் ப்ரிசர்வாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுக்கணும். ஸோ இதே ரீசைஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டும் பண்ணேன். பட் எல்லா இமேஜும் வந்து நல்லா கிளியராக இருக்குது. எவ்வளோ சின்னது பண்ணி மறுபடியும் நான் பெருசு பண்ணாலும் எனக்கு டீட்டெயில் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். வந்து நீங்கள் ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவாக டீட்டெயில்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எல்லா எடிட்டும் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து சைஸை சேஞ்சஸ் பண்ணால் மாறுற மாதிரி நான் எஃபெக்ட் போட்டாலும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் எஃபெக்ட் போட்டேன்னா திரும்பி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக இப்போ நான் வந்து நார்மல் லேயரில் ஃபில்ட்ரு போயிட்டு ப்ளரு காஷன் ப்ளர் போட்டு ஃபுல் ப்ளர் போட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த இவ்வளோ ப்ளர் வேணாம், கொஞ்சம் ப்ளரை குறைக்கணும் அப்படின்னா இது வந்து நார்மல் லேயர்ஸில் பண்ண முடியாது. அவ்வளோதான், பண்ணது முடிஞ்சு போச்சு அதோட கதை. நீ மறுபடியும் அதை ப்ளரை மாற்றணும். இதே சேம் ப்ளர் எஃபெக்டை காஷன் ப்ளர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து அந்த இதில் தனியாக ஒரு இதில் விழுந்துடும். நீங்கள் ஃப்யூச்சரில் இதை நான் வந்து ப்ளர் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த காஷன் ப்ளர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ப்ளரை குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கிட்டேன், மறுபடியும் ஓகே கொடுத்தேன்னா ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணுறது. ஃப்யூச்சரில் எப்போ வேணால் மாற்றிக்கிற மாதிரி ஒரு எடிட்டை ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. பட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நான் எடிட் பண்ணணும், இதை வந்து அழைக்கணும் பேனா வச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அழைச்சேன்னா அழைக்க முடியாது. என்னென்னா வந்து ராஸ்ட்ரைஸாக மாற்றோம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் அழைக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இதை அழைச்சிக்க முடியும். ஃபுல்லாக அழைச்சிட்டேன், ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இதில் பண்ண சேஞ்சஸ்லாம் அங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து இப்படியே வச்சு எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். அங்கே போய் எடிட் பண்ணிட்டு மறுபடியும் அதை சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இந்த இமேஜ் டீட்டெயிலை ப்ரிசர்வ் பண்ணுறது, நான் டிஸ்ட்ரக்டாக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி மாக்கப்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. மாக்கப் அப்படின்னா இப்போ வந்து இந்த போர்டில் வந்து நீங்கள் அம்முக்குட்டி இந்த பதிலாக ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி ஃப்யூச்சரில் வெவ்வேறு பேர் மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன். அம்முக்குட்டிக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி போடுறேன் அப்படின்னா போயிட்டு நான் இதை ரீசைஸ் பண்ணணும். ஸோ இந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ரீஸ் பண்ணணும். மறுபடியும் நான் வந்து ஆட்டுக்குட்டின்னு மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் ஆட்டுக்குட்டி தூக்கி போட்டு ஆட்டுக்குட்டி டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை போய்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது பண்ணாமல் ரீசைஸ்லாம் ஒரு இதுக்கும் ஒரு வாட்டி பண்ணாமல் நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லேயர் எடுத்துக்கிறேன், ஒரு ஷேப் லேயரை ரெக்டாங்கிளை வரைகிறேன். இந்த ரெக்டாங்கிளை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கார்னரை பிடிச்சி எழுத்திங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போது நான் போல ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல கை வேணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் எடுத்து கூட வச்சுக்கலாம். அதில் எக்ஸை கிளிக் பண்ணி பிளாக்கில் வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா கை தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து அம்முக்குட்டிக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி போட போகிறேன். எப்படி போடலான்னா அதேமாரி நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அம்முக்குட்டியை ஆட்டுக்குட்டியோ போட்டுக்கலாம். ஆட்டுக்குட்டி அப்படின்னு போட்டேன்னா ஃபைல் போய்ட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா
இங்கே அப்டேட் ஆகிடும். அந்த கிராஸில் வந்துடுச்சு. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, பில் போர்டு இருக்குது இல்லைனா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெக்டாங்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அது அந்த டைரெக்ஷனில் கிராஸாக வந்துடும். நாட்டுக்குட்டிக்கு பதிலாக மாட்டுக்குட்டியை போகிறோன்னா அதை ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் செய்கிறாங்கள, இந்த மாதிரியான ஃப்ரேம் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் வந்து இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து இமேஜை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நவுத்தி அங்கேருந்து இங்கே நவுத்தி வச்சுட்டு அப்படி இருக்கலாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த ரெக்டாங்கில் வரைஞ்சி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் எல்லா எஃபெக்ட்டையும் போட்டுக்கலாம். நீங்கள் இமேஜை மட்டும் மாற்றணும் அப்படின்னா அந்த இமேஜ் இருக்க இடத்துக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து வேறு இமேஜ் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்க முடியும். தூக்கி போட்டு ஃபைல் போய்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். எஃபெக்ட் எல்லாம் சேம் தான். உள்ளே இருக்க இமேஜை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக இதுமாரி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டியும் போட்டு வேறு ஏதாச்சும் இமேஜ் இருந்தாலும் ஃபைல் போய்ட்டு வச்சு ஃபைல் போய் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் இப்படிலாம் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஷேப்ஸை இமேஜ் ஃபைலில் தான் போட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு மொத்த பிஎஸ்டி ஃபைலையுமே உள்ளே போட்டு அதை நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இதை ஒரு பிஎஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளதுக்கு போட்டேன். இப்போ நான் இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த பிஎஸ்டி ஃபைலில் இருக்க எல்லா லேயரோட ஓப்பன் ஆகும். இந்த மொத்த இதுவுமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இங்கே நமக்கு சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இங்கே சதுரம் போடுறேன், வட்டம் போடுறேன் அப்படின்னா ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நமக்கு அப்டேட் ஆகிடும். அதேமாதிரி பிஎஸ்டி ஃபைல் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் கூட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் வச்சு ஒர்க் பண்ண முடியும். உதாரணமாக நீங்கள் வந்து இப்போ இதே ஃபைலில் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் போட்டு இமேஜ் ட்ரேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பிஎஸ்டி ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப்பில் பிஎஸ்டியே வந்து எல்லா லேயரோட ஓப்பன் ஆகும். இதே வந்து நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலில் போட்டிருந்தீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. மறுபடியும் இல்லுஸ்ட்ரேட்டரில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் அதே இமேஜ் ட்ரேஸில் என்னென்னலாம் பண்ணணும் அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தேன்னா அது வந்து அங்கே எனக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ இதே வந்து நான் இங்கே இல்லுஸ்ட்ரேட்டரில் சேவ் கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். 2 சாஃப்ட்வேரை லிங்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ லோகோலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டிலே இருக்கணும். அதேமாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணனா இங்கே மறுபடியும் இங்கே வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் இதையும் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை தூக்கி நேராக இங்கே போட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஓப்பன் ஆகும். அதில் எடிட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நேராக இல்லுஸ்ட்ரேட்டருக்கு அப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுது. ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தான். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேயே இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை Ctrl+J கொடுத்து காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரே ஃபைலை 2 வாட்டி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நியூ விண்டோலையோ இல்லைன்னா வேறு இதுலேயோ வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு சைஸ் வரைகிறேன், ஃபைல் போய் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா 2த்துலேயுமே எனக்கு அப்டேட் ஆகிடும். ஏன்னா இது Ctrl+J கொடுத்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். ஸோ அப்படி வேணாம், ஒன்றுத்தில் மட்டும் தான் அப்டேட் ஆகணும், இன்னொன்று அப்டேட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து Ctrl+J கொடுத்து காப்பி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபைல் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வயா காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து 2த்துலேயுமே அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அது அந்த ஃபைலில் மட்டும்தான் இருக்கும், இன்னொன்றில் உங்களுக்கு இன்னொன்று அஃபெக்ட் பண்ணாது. அது தனி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். நீங்கள் இதை எடிட் பண்ணணும்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் போயிட்டு வேறு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.